ஆனால் ஒன்றும் செய்யலை. ஆட்கள் வர சொன்னீங்கன்னா நாங்களும் அடிக்கத்தாங்க ஹோம்டா. டே பார்த்து சொல்கிறா. டே பார்த்து சொல்கிறா. அடி அடி அதான் விடா அடி விடா அடி நீ அடி குழு. அப்போ இதால் வந்து ஒரு கிராமம் இருக்குது அங்கால வந்து குஞ்சுக்குளம்னு சொல்லி. அந்த கிராமத்துக்கு வந்துட்டு மழை நேரங்களில் போகிறக்காண்டி தான் இந்த பாலம் வந்து போட்டிருக்காங்க. மாறி காலத்துலாம் பிரச்சனை, இப்போ பிரச்சனை இல்லைவா? என்ன அவங்கள கிடாவுக்கு குரங்கு கடவுள் அதான் இப்போ போட்டு மறந்தோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று கிடக்கு, பெருக்க மரம்னு சொல்லி. கடவுளே பபாப்ரி 21 மீட்டர் சுற்றளவு, உயரம் 10.5 மீட்டர். இது எந்த வேலைக்கு ஒரு 15 இருக்கும் போல. 15 காணும் 20 போட வேணும் மேலே. ஃபுட்பால் பிளேயர் யாரு பயாசோ என்னது அந்த நீங்கள் மதி என்ன மதி கொஞ்சமோ காணுமா ஆளொண்டு இருக்கக்கூடிய தான் பயமாக கிடக்கு எனக்கு. ஓட குறைங்கினா சரி கிளிதான். பொருள் என்ன ஹோட்டலுக்கு வரவேற்பா இருக்கும் ஆக்களை. கடவுளே உங்களோட இந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல் வாசலில் நின்று வரா சரியா? அப்போ நாங்கள் அவரை கேட்டாங்க, இந்த ஹோட்டல் வினோவில் அங்கே இருக்குதுன்ற அப்படி ஒன்றதுக்குள்ள இல்லையன்ற. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த போட்டு இருக்க வழியை பார்த்து போட்டோங்க. என்ன சொன்னால் உண்மையாக நல்ல ரேட்டு கொடுக்குறீங்களாக்கா? இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்களா? அடே இந்த ரூமடாப்பா நாங்கள் 4 பேர் நிற்கிறாக்கு 6000 ரூபாய்க்காரன் தருவானே, யோசிச்சு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து போகிறது. நீ யாருக்கு போட்டு அனுப்புற? இல்லை நானும் அதே வந்தா என்ன பிரச்சனை. இது வந்து நோம்புலாம் ஒன்றா அதில் என்ன புழக்கம் பார்த்தா ஏதோ ஒரு சிஸ்டம் உண்டு. அவன் கேள்வின்னுடா இவ்வளோ பிரச்சனை ஆனந்தம் இருக்கேக்குள்ள நீ ஏன் இந்த டைம் போட்டோ எடுக்க? அப்பா நான் சொன்ன சரி தானே, கேமராக்கா நின்றுருக்கேன். அதை இவ்வளோ பிடிக்கல. தொங்கு பாலம் பிள்ளைகளே கவனிங்கோ. இந்த பாலமானது 1935ஆம் ஆண்டில் கட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்டுள்ளது என்று வந்திருக்கணும் சரியான தமிழ் வந்து. குஞ்சுக்குளம் கிராமத்திற்கு மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் செல்வதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாலமானது 2 பலமான உருக்கு வடங்களின் உதவியுடன் 100 மீட்டருக்கு மேற்பட்ட நீளத்தினையும் 1.2 மீட்டர் அகலத்தினையும் கொண்டதாகும். அப்போ இதால் வந்து ஒரு கிராமம் இருக்குது அங்கால வந்து குஞ்சுக்குளம்னு சொல்லி. அந்த கிராமத்துக்கு வந்துட்டு மழை நேரங்களில் போகிறக்காண்டி தான் இந்த பாலம் வந்து போட்டிருக்காங்க. எத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு இப்போ அந்த கிராமத்துக்கு போனால் இந்த பாலத்தில் போட்டுருவோம் வேணா. சரி வாங்க பிள்ளைகள் வாங்க. அவ்வளோ அது இது என்ன இது சும்மா பயப்படுறேன். ஆனால் சாடி ஆடுமா போகிறாங்க கிடக்கு இந்த பேர். எதுக்கும் கவிதா கொஞ்சம் இடவழி விட்டு வா. அடே மாறி காலத்தில் பிரச்சனை, இப்போ சிக்கல் இல்லைவா? இல்லை மாறி காலத்தில் பிரச்சனை, இப்போ பிரச்சனை இல்லைவா? மேக்க இல்லை குஞ்சுக்குளம் தொங்கு பாரு மேக்க ஜோதியா போட ஒரு ஃபோட்டோ சூட்டுறதான் பெறுவான் போல இருக்காது. ஆனால் ஜாமான் பயன்தான் அப்பா என்னத்தை சொன்னாலும் புறா என்ன கிடக்கா விடுமோ அங்கே நிற்கிது என்ன 2 சும்மா சொல்கிறேன்டா வீடியோ காணி. ஆனால் இது பழுதடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தம்பி. எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் தகரத்தில் நம்பிக்கை இல்லை. தகரத்தில் நம்பிக்கை இருக்குது, அந்த கீழே உள்ள மரத்தில் நம்பிக்கை இல்லை எனக்கு. பொறுவாக இதுக்கு போன பின்னுக்கு செதுவும் போன பின்னு விழுந்தும் போடுமே. இல்லை போன செதுக்காண்டி தான் பிடிக்கிறடா கையை பாடா. இது ஏன் இந்த ரிஸ்க்கு? அங்கே ஆக்கள் நிற்கிறான்டாடி, அங்கே ஆக்கள் நிற்கிறான்டா கப்பிள்ஸ். அங்கேருந்து ஃபோட்டோ அடிச்சா மணி ஆகிக்கினாடா. எங்கேருந்து? அங்கேருந்து அடிக்கணும் ஃபோட்டோ. அப்போ லண்டன் பிரிட்ஜ் தெரியும், சாரி இந்த பிரிட்ஜ் தெரியும் ஃபுல்லாக பார்த்து
தொங்கு பாலம் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி விட்டாங்கடா பாவம் ஜனம் மழை நேரத்தில் போகிறதுக்கு வச்ச பாலத்தை மெய்யர் அதிசயம்தான் அற்புதம்தான் பாப்பா மாலத்துக்கா போடுவாங்க ரூபா அறந்தா கொண்டா இது வரல அப்படி சொல்லிக்கலாம் ஓகே அந்த டென்மார்க் பாலம் மாதிரி கிடக்கு அந்த அதை பார்க்க எது வழியை பிடிக்கணும் கிடா கண்டாட்டுக்கு வேற எங்கள் வாக்கில் எல்லாருமா சரி அது பிரச்சனை அடக்கதான் கிடக்கு தொங்கல் மட்டும் நட ஆ இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த பாலம் எதில் எல்லாம் இதெல்லாம் ஃபிட் பண்ணிப்பான் காவார் ரோடு நம்ம போகிற மௌன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு வராண்டு முன்னாடி அடுக்க தந்தால் தான் தெரியும் காட்டன் உங்களை தம்பி விளங்கப்படுத்த என்னென்னா உங்களை அப்படியே நிலத்துக்கு தண்ணி போகுது சரியோ பார்த்தீங்கன்னா கல்லுகள் எல்லாம் கிடையாது உங்களுக்கு மீன் ஆனால் மழை நேரத்தில் இதாக இருக்க மாட்டா தண்ணி நிற்கும் நியாயமா அந்த இந்த அளவுக்கு தண்ணி மரத்தில் அளவுக்கு ஓ அதான்டாப்பா ஐயோ ஐயோ நல்ல பாலம் உண்டு ஆனால் நான் இந்த பாலத்தில் டிக்டாக்ல இங்கே பார்த்து போட்டு வச்சேன் அதை போகணும் பண்ணுறாப்பா கேபிள் தான்டா கேபிள் தானே தடை அதை உடை புது சரித்திரம் படை நாம் இப்படி பார்க்குறோம் எத்தனை வருஷம் தெரியாமல் வந்தோப்புல வேறு ஏறிப்பான் சொல்லுவா இல்லாடி சும்மா டேமேஜ் ஆகி நினைக்கிறியோ ஓய் 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 நல்லா தான் கிடக்கா அம்மா இங்கே சாடியா மணக்குறாப்போ அம்மா ஒன்று கடிச்சியான் ஆனால் ஒன்றும் செய்யலை ஆட்கள் வர சொன்னீங்கன்னா நாங்களும் அடிக்க தான் கிடக்கு போமுடா டே பார்த்து சொல்கிறா டே பார்த்து சொல்கிறா டே கோடி ஓடியா ஐயா சோடியா வரியாம்மா நீ வந்தா பிரியோசம் இல்லையாப்பா நீ நின்று பார்த்து சொல்கிறா அடி அடி அதான் புடா அடி நீ அடி குடு ஆத்தே என்ன அதான் அதாம்மா ஒன்றும் யோசிக்கா நீ முடிச்சுட்டு வா ஓடியா வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் ஓடியா என்ன அவங்க கிடாவுக்கு குரங்கு கடவுளே அதான் ஆத்த ஜிப்பா போட்டு மறந்துவிட அவசியம் தானே அப்போ உண்மையிலேயே மக்களே மன்னாரில் வந்து நான் மன்னாருக்கு நிறைய தினம் வந்திருக்கேன் இவன் இந்த ரோட்டாவோட போயிருக்கான் ஆனால் இந்த குஞ்சுக்குளம் தொங்கு பாலத்தை பற்றி அறிஞ்சதில்லை பட் வந்துட்டு நல்லா இருக்கு வந்து மன்னாரில் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி இப்போ விளங்குது தானே எப்படி இருந்து உந்தாருவோம் எதை சொல்கிற நீ இது நடந்து வந்து நான் இதை சொல்கிறேன் அது எனக்கு தெரியும் இதை சொன்னா அது அதை சொன்னா இது தெரியும் இல்லை நான் உண்மையாக கேட்டது மாரி தான்டா ஓ அந்த மாதிரி கிடக்கப்ப ஆக்கள் வந்துட்டு இறங்கி போனால் சரி இனி வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கதிர்காமம் சாரி திருக்கேச்சத்துக்கு போகிறோம் திருக்கேச்சத்துக்கு போய் வந்து இந்தியாவில் கிடக்கு அது வந்து இப்போ அது கிளை இஞ்சி கிடக்கு மன்னாரில் ஓ ஸோ வந்து போப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயே வந்து அருவியாறு சுற்றுலா வலயம்னு சொல்லி இதுக்குள்ளேயே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது லைக் வந்து குஞ்சுக்குளம் தொங்கு பாலம் மற்றும் வந்து தேக்கமனைக்கடை அப்படி அந்த போட்டில் வந்து வாட்சி காட்டிப்பேன் வந்து ஸோ வந்தால் மன்னாரில் ஒரு 2-3 நாள் நின்றீங்கன்னு சொன்னால் வட்டிவா இருந்து தங்கி சமைச்சிக்கு மச்செல்லாம் ஆற்ற எடுத்து ஃபன் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட நம்ம இதை போஸ்ட் பண்ணி போட்டு அங்கால அப்படியே திருக்கேச்சத்தவே கண்டினியூ பண்ணோம். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தொங்கு பாலத்தை பார்த்துட்டு குஞ்சுக்குளம் தொங்கு பாலம்னு சொல்லி தான் நல்லா கிடக்கு பார்த்துட்டு திருக்கேச்சலம் போயிருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டாயினபடியாக கோயிலை வந்துட்டு இருட்டுக்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் மன்னாருக்கு வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு இரவைக்கு வந்துட்டு மன்னார்லாம் ஸ்டே பண்ண போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று கிடக்கு, பெருக்க மரம்னு சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வருஷத்தான் மரம் வந்து சரியான அகலம். அப்போ அதே ஒருக்கா வந்துட்டு நார்மலாக பார்த்து கொண்டு போக மாட்டாங்க. கிடையாது அதுக்கும் தெரியான்னு நினைக்கிறேன். உனக்கு கைதாசும் தெரியா? அதில் போன அந்த 2 படியில் அவங்களும் அப்படி தான் போகிறாங்க. இது பள்ளிமுனை ரோடு, இது கொஞ்சம் இந்த ரோட்ராப்பா. இங்கேயும் நாங்கள் உதவி செஞ்சாங்கள அந்த அந்த மணிக்கட்டு 2 இல்லாத ஒரு ஆளுக்கு கதிரை வாங்கி கொடுத்தோம்ல தெரியுமா? அவாக்கு என்ன நடந்தான் தெரியுமே, காட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாட்டு டிஷ் இந்த இருக்கு மரம். ஓ ஓ ஸோ அகலம் தான் கிடக்கு. என்ன கடவுளே, சுற்றி ரவுண்ட் அடிச்சாதான் சரி பெருக்க மரத்தை. 40 பேர் வேணும். நான் கனாலம் தான் பார்த்து நான் கேடிஹெச் இந்த அகலமண்டேன்னு ஆனால் கூட பார்த்தான் கிடக்கு. பெருக்க மரத்தை சுற்றி பொடிகள் இருக்காங்கள்டா. ஓ யானை இந்த உடம்பு மாதிரி இல்லையா அம்பி? அதிசயம்தான், அற்புதம்தான். இறங்கிப்பாங்க பெருக்க மரத்தை இறங்கிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தூக்கி கொஞ்சம் காணவா? ஆ எத்தனை வருஷம் இருக்குங்களா? ஒரு கனவசம். பாத்தியலோ ஏமான பாத்தியலோ. ஹலோ. ஆனால் இது என்ன மரமடா? அரச மரமோ? சரி அப்போ அரச மரம் இது எனக்கு தெரியாது. இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குது. இது என்ன மரமாக்கா? இங்கிலீஷில் பாவ்காப் ட்ரீ. ஆ இங்கிலீஷில் அதுக்கு பேர் பாவ்காப் ட்ரீ. அகலம் 21, உயரம் 10 மீட்டர். அகலம் 21 சொல்லி சுற்றளவு இல்லை, இப்படி அகலம். சுற்றளவு 21 மீட்டரா? 21 மீட்டரா? ஆ வரும் மீட்டர்னா வரும் மீட்டர்னா வரும். சரி போகலாம், பிரச்சனை. பெருக்க மரம் பொபாப்ரி 21 மீட்டர் சுற்றளவு, உயரம் 10.5 மீட்டர். பம்பளை பேர் அதுக்கு பின்னால் அந்த ஒரு சேர்ச்சின் இதை போட்டுட்டு அதில் போட்டிக்கான் வேணா. ஆனாடு என்ன மரண்டா பாடி பாடிக்கலாம். இங்கே இது காணாடா, இது கனவேறு வேணும். இங்கே பாத்தி அந்த பக்கம் போய் கட்டி பிடிக்கிறேன்ப்பா, அதான் லைட்டு தெரியும். நியாயமான ஆக்கள் வேணும்டாப்பா. இங்கே நீங்கள் பயப்படுறியோ? இது எந்த வேலைக்கு ஒரு 15 வேணும் போல. 15 காணா, 15 காணா, 20 என்ன போட வேணும் மேலே. என்ன மரம்டா இது? மணந்து வேறு மணந்து பிடிக்கிறேன். அக்காட்ட என்ன மரம் உண்டு? பெருக்க மரம். படம் முடிஞ்சு பெருக்க மரம் படம் முடிஞ்சு பேரன் பெம்பரை வாசலால் போகணும்னு சொல்லி அதால் வந்துட்டு இப்போ இதால் இறங்கி போகிறான். சரிங்க. அதால் போனால் அப்படியே பள்ளிமுனை மார்க்கெட் வரும், ஃபிஷ் மார்க்கெட். மன்னாராக்கள் பாருங்கோ, பள்ளிமுனையை பாருங்கோ, பள்ளிமுனையாக்கள் இருப்பியல். கவிதா சிரிக்கிறானே என்று யாட அதிசயம்தான். சரி ஓ சரி. அப்போ நீ ஹோட்டலுக்கு போயிட்டு முடிச்சுடுவோம் வேணா, திருக்கேஜத்தை பிடிக்க மங்களகரமாக ஆரம்பிப்போம். இங்கே கழுத கும்பம், இங்கே பாருங்கம்மா, கழுத கும்பம். நாய்க்குட்டி மயன்னு சொல்லி ஆக்களை மயன்னு சொல்கிறடா. என்ன இருக்க கழுதை கூட? நானும் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் கழுதையில் கண்டு விட்டு வாங்கி போய் அப்போ கழுதையில் பிடிச்சி நெஞ்சு வேறு கடிக்கும். அதோட போய் தனவினா கடிக்கும் தானே, உன்னை விட்டால் கட்டாயம் கடிக்கும். ஆத்து வசந்தின் ஆட்டோவில் ஒன்று தெரியும் இன்ஜினு. அது அங்கே இங்கே இல்லை, இங்கேருந்து 30 அங்காள தலைமன்னாரு போனதா? ஓ இரவு 2 மணிக்கு இங்கேருந்து விளக்கிட்டேடாமான். இடையில இந்த செருப்பு முழுந்து வச்சுதாப்பா. ஆட்டோண்டா 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. ஓ அந்த சீமெண்ட் ரோட்டா சிவப்பு கலர் ஆட்டோ. லைட்டு வந்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த முந்திய மண்ணெண்ணை விளக்கிருக்கല്ലോ, அது பளிச்சமாக இருக்கும் ஆட்டோண்ட லைட்டை விட. ஓ
அதே வந்தாங்க அந்த அவசரப்பட்டேன்னா மானுக்கு செய்ய தெரியல அந்த இன்ஜினை. அப்போ நைஸாக வந்து நாளை பிடிக்க கொடுக்கும் சரியோ. அது பெரிய ஒரு இன்ஜின் எடுத்து போட்டான். அப்போ வந்து இவன் செஞ்ச மாதிரியும் இருக்கணும் சரியாகவும் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு பொஸ்டரால் இருக்கார் நல்லா செய்வார். அப்போ இரவோட இங்கே வந்து செஞ்சு ஒரு விடிய கொண்டு விலாசம் தஞ்சம் அண்ணா இந்த ஷாப்புக்குள்ளாம் கீழே பிரச்சனை நடந்து சும்மா விலாசம் எழுப்பி கொடுத்து விட்டான் தான் செஞ்ச மாதிரி. ஆனால் இரவு நாங்கள் பட்ட எங்களுக்கு தான் தெரியும். மணிப்போ சொல்ல ஏன் வந்தேன் என்னண்டாடா உண்மையா என்ன காரணத்துக்காண்டி வந்தேன்டா ஊரில் கொடுத்து அந்த போர்வட் நேடமான் போர் மாதிரி தான் கிராங் வந்து அது செஞ்சது பிழைச்சிட்டு வந்து செஞ்சேன். இப்போ இவன் செஞ்சது இல்லையா அவன் கொடுத்து செஞ்ச இடம் பிழைச்சிட்டுது. அப்போ அது செய்யக்கூடிய ஆள் வந்து இங்கே மன்னாரில் இருக்கிறார் நல்லா செய்வார். நான் அப்புறம் கடைசி அவட்டையும் பிழைச்சான் மேடா அவட்டையும் பிழைச்சான். அப்புறம் என்ன ஓ கதை விளாங்கிச்சு சரியா. அதுக்காரன் சாவணுமேடா சும்மா இல்லை மண்ண டவுனை காட்டுத்தான் தம்பி நிப்பாட்டே இல்லை அது வீடியோவே மண்ணை வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆ இல்லை அங்கே சொட்டு இதுதான் இவட தான் ஸ்டார்ட் தான் அப்புறம் என்ன முஸ்லீம் ஆங்கள்கிட்ட சாப்பாட்டு கடைகள் கூட இங்கே இப்போ இந்த ரோட்டில் விட்டால் நீளத்து ஹோட்டல்கள் இருக்குது வந்து. இப்போ அக்கா வே பார்த்த ஹோட்டல் எந்த ரோட்டுன்னு பேர் நம்ம இதாலையும் போகலாம். இது தலைமன்னார் ரோட்ரா பஸ்வார் ரோட். ஓகே பொருவா இங்கே சைடு தான் வந்து இப்போ இந்த கடை ஏரியாக்கள்லாங்க இங்கே ஒரு அந்த ஃபுட்பால் பிளேயர் ஒரு செத்தான் தெரியுமா தம்பி? ஓ இருக்கு அந்த சுடலை கிட்ட வந்து அவன்கிட்ட அந்த படம் போட்டு செஞ்சு வச்சுக்கான்ட்ட. இதாப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுதான் மன்னர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். நாங்கள் இங்கே சாமம்பள்ளி எல்லாம் வருவோம்டாப்பா இங்கே நிற்கி. ஆனால் இங்கே உதுக்குள்ள சுத்தவரையெல்லாம் கடை இருக்குடா போட்டு ரவுண்ட் அடிக்கடா விட்டு. இப்போ மன்னர் பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டு என்றார மக்களை வந்து இங்கே வந்திய ஜூஸ் ஸ்டோர். ஆனாலுமே வவுனியா பஸ் ஸ்டாண்டு இப்போ இல்லை தம்பி. வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்றுமே இல்லையே. இது குறையாண்டு இல்லை சொல்கிறோம் நாங்களே ஒவ்வொரு இடங்களில் போய் ஒப்பிட்டா இது பாரு இங்கே பொது மரசில் கூட கிடக்காது எப்படி கிடக்குன்றதா அது அடுத்த கதை. ஆனால் கிடக்கு ஜாமான் கிடக்கு ஓ அங்கே கிடக்கு காசு பண்ணுறாங்களா. நான் உள்ளுக்கு பூஷ் இங்கே கடை உடுப்பு கடை நான் இங்கே ஷோர்ட்ஸ் எல்லாம் எடுத்தான் தம்பி. ஓ போஞ்ச 10 ஆனால் உண்மையாக பஸ் ஸ்டாண்டு வந்து சூப்பராக இல்லையோ. பஸ் ஸ்டாண்டு சுற்றுவார கடை எரிஞ்சு வேறு ஜாக்கலை பேர் கழுத நிற்குவார் பஸ் அதான் இங்கே இங்கே இருந்து வந்துட்டு போடும் கழுத. அம்மாச்சி சாப்பாட்டு கடை கூட பக்கத்து அம்மாச்சி சாப்பாட்டு கடை. லக்கேஜ் நிற்கிறான். ஓ அக்கா பார்த்தா போகிற மேட்சில் அனுப்ப வந்தேன் எனக்கு இப்படி போகுது. அம்மாச்சியில் இட்லி சாப்பிட்றான் நல்லா இட்லி இந்த அதில் இருக்கணும் பார் அந்த அம்மாச்சி புது சிட்டி ஃபுட் பார். இங்கே அந்த அக்கா கதிரை எடுத்தான் ஆட்ட. நகராட்சி மன்றம் பியூசி மன்னார் டூர் என்ன மன்னார் டவுன் டூர் அடிச்சு சரி அம்மாச்சி எங்கிறாப்பா.
ஆனால் உண்மையாக பெரிய டவுனே இல்லையோ வந்தாண்டாப்பா இப்போ இந்த சைட்டை மாதிரியே அந்த சைட்டுக்கும் இருக்குது கடையில். லொக்கேஷனை வேறு இருக்கும் கிட்ட வந்துட்டோம். இந்த ரோட் தான் போடலாம். இந்த வேறு ஒரு வாரம் வேறே போயும் வரலாம் போல. இங்கே நாங்கள் முந்தைய வந்து ஒரு அந்தரத்துக்கு போய் நின்று டக்குன்னு ரூம் செட் ஆகக்கூடிய இடத்துல போய் நின்னாங்க. ஒரு அம்மா ஒரு ஆட்ட வீடு ஒண்டாவா அவங்க கொடுக்குறவா வந்து அவள் வந்து எஃப்னால இதில் கச்சேரியில் வேலை செய்கிறான் நினைக்கிறேன். எங்கே கண்டாண்ட அவருக்கா எங்கேயோ கண்டு ஞாபகம் இருக்கா எங்கேயோ கண்டு காய்ச்சான் ஆள். நம்ம அந்த அம்மாட்ட வரக்குள்ளீங்க ஆள் எங்கேயோ நின்று வர கொழும்பில் எங்கேயோ கண்ட ஆளை கண்டு கொழும்பு அரைட்டு பெட்டா மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வச்சாங்க. இந்த நீங்கள் அந்த ஃபுட்பால் பிளேயர் யாரு பயாசோ என்ன அந்த நீங்கள் மதியம் என்ன மதியம் சாமான் இருக்கதே இல்லை. அந்த நீங்கள் போடுற உடுப்புகள் பேக்கில் எடுத்தா காணும் எடுத்து காவதே இல்லை சும்மா எல்லாத்தையும். வந்துட்டு அவரை அதுக்கெல்லாம் காட்டுது ஹோட்டலில் கொஞ்சம் தூரம் போகணும் முன்னுக்கு. நான் நினைக்கிறேன் இது நெட்டில் எழுப்பியிருக்கேன் அவ்வளோ விலாசமாக படம் மோடம் அவ்வளோ இடத்துக்குள்ள ஒன்று பெரிய போட்டோட காணும் இதை விலாசமாக ரோடு ஒன்று போகுதோ அதுக்குலாம் போகிறோம் போட ஹோட்டல் வினோலாவா அதுக்கு எங்கடா கொண்டு போய் ಫೋನ್ ನಂಬರ್ ನದ್ದೆ கொஞ்சம் முன்னே போகணுமோ? இது நாச்சந்தியில் காட்டுது. நாச்சந்தி ஆட்டுனா முன்னூறு போகணும். சரியா முன்னூறு போனால் அண்ணன் நிற்கிறாரല്ലോ அவரை கேட்டு பார்த்தா தெரியும். ஆளை பார்த்தா ஹோட்டலுக்கு விளக்கம் கொடுக்காம கிடக்கு. நியூ பிலிப்ஸ் அண்ட் சன்ஸ் அண்ணன் இருக்கு. அந்த ஹோட்டல் வினோலான்னு அது எங்கே இருக்குது? என்ன பேர் இருக்கா ஹோட்டலுக்கு? இதுக்குள்ள ஹோட்டலு ரூம் ஹெஸ்டேயும் இருக்குது. இதுக்குள்ள பேரோக பார்த்துலும் ஒன் மினிட் பேரோக பார்த்துலும் எப்படியும் அவரு தெரிஞ்சிருக்குமே. இதுக்குள்ள ஹார்ட் தான் இதுக்குள்ள இல்லையான்னு சொல்கிறான்னு. வினோலா ஹோட்டல் வினோலான்னு இல்லை அப்படி ஒன்று அப்படின்னு இல்லைண்ணே. முதல்ல இது ஹோட்டலாக இருந்தது இப்போ கேன்சல் ஆகிட்டு. புது ஹோட்டலாக இருந்தால் போகக்கூடிய மாதிரி இல்லையே. சரி நன்றி அண்ணா. என்னடாப்பா அக்கா நான் ஃபோன் நம்பர் இருந்தால் அடிச்சுப்பேன். சிலதென்னா முதல் இருந்திருக்கும் ஃபோட்டோ எடுத்துருப்பானு. ஆனால் நம்ம கூகுளில் இருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவைலபிலிட்டி எல்லாம் காட்டா இல்லோடா. இந்த இதுக்குள்ள ரோட்டு இந்த ரோட்டாலாம் இப்போ வர சொல்லி காட்டினேன் எங்களுக்கு. அவர் பக்கத்தில் இருக்கிறவர் தெரியாமல் என்னடாப்பா. சில அவர் மன்னாராக இருக்கீங்களே. நம்பி கொஞ்சமோ காணுமோ இல்லை அப்படியே நேராக போங்க இருக்கா. நோ சீரியஸ் ஜோக்கா எங்கேப்பா மேய்க்க நேரையா இது என்னடாப்பா நேரையாக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுகளுக்கு பெரிய விலாசமாக வேற வாய்ப்பு இல்லை. பார்ப்போமா நேரையா ஸ்ட்ரைட் தெரியுது. 50 மீட்டர்ல வேலை பக்கத்தில் இட பக்கத்தில் ஏதாவது இருக்கா? ஓ சம்பத் பேங்க் இருக்கு. வேற ஏதாவது பாவிக்கக்கூடிய மாதிரி பாப்போம். எந்த பக்கம் காட்டுச்சுன்னா அது இதில் தான் காட்டுது. 24 ஃபீல்ட் ஸ்ட்ரீட் அந்த பில்டிங் அங்கே பாருங்க. என்ன பேர்? அதே பேர் தானா? எப்படி அக்கா காட்டுப்பா அக்கா இருக்குல்ல ஹோட்டல் வினோலாண்டு ஹோட்டல் எதுவும் கெஸ்ட் எதுவும் வினோலாண்டு பேரில் கொக்கோ சண்டு எங்கே இருக்கு?
கெஸ்ட்டோ இதுக்குள்ளே என்ன காட்டு ஒரு சொல்லல மெப்பில் பார்த்துனாங்க. ஓ எதுக்குள்ளே? ஓ புதுசா எது மாதா கோயிலுக்கு? ஓ ஆ நன்றியா. எல்லாம் ஓகேடாப்பா. நான் அண்ணான்னு சொல்லி கேட்குறேன் மெனவர்த்தமாங்கடா. ஓ அது ஒரு மரியான்னு சில இருட்டுக்கு என்ன வழியா தெரியல அப்படி இருக்குமே. இதுக்கு அப்படி திருப்போம். இப்போ திருப்பாரம் பின்னுக்கு வந்து அடிக்கிறான் பைக்கால். ஆனால் அந்த கதை உண்டு வந்த பார்த்தேன் புதுசாக திறந்த ஒரு கதை உண்டு. அதனால் கொஞ்சம் விளக்கம் இருக்கு போலாங்கடா பாப்பா. அக்னி கிளியரன்ஸ் ஆமாம் போம். ஆளுண்டு இருக்கக்கூடிய தான் பயமாக கிடக்கு எனக்கு. ஓட குறைங்கினா சரி கிளிதான். என்ன இதுக்குள்ள அடுக்கிற ஆக்கள் வாரம் தெரியலையோ, லைட்டு வந்தால் தெரியலையோ. ஆ சிக்னல் ஓடையிலா? ஆ சரி ஓகே நன்றி. இப்போ ஒரு மாதா கோயில் லைட் எரியுதான். அந்தாரிக்கணும் ப்ளூ கலரில் எரியுது. ஓ அதுக்கு கிட்ட புதுசு நம்ம. ஆனால் அதில் ஒரு அக்கா கண்ணாடியோ நிற்கிறத பார்த்தா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாமே கிடக்கு இல்லையோ. கேட்டுப்பா போடா போண்டா பயமாக கிடக்கு. விளக்கமாத்தோட நிற்கிறான் அம்மான்னு சொல்கிறான். மாஞ்சொல்லாம் விளக்கமாத்தோட நிற்கிறான். நான் புகை வர நினைச்சேன் கொட்டாலுக்கு முன்னு பாபிக்கு ஓடுறான். இதுதான் இந்த ரோட்டுக்கு விட்டுப்பா. இந்த ரோட்டுக்கு வச்சுனா அதை தாண்டி போச்சுன்னு இதுலேயும் ஒரு மாதம் தம்பி. ஆ விடுங்க ஒரு போய் பார்த்து சர்மியக்கா மாதிரி இல்லையோ சாடியா பார்க்க. ஆ என்னதான் என்ன உலகம் வீடப்பா. அண்ணா இதுக்குள்ள ஹோட்டலையும் இருக்குதா வினோலாண்டு? வினோலாண்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண மாதிரி. ஓகே ஃபோன் நம்பர் வந்து அடிச்சுப்பேன். அவங்க யோசிப்பான் அட பாவியலாம் நேராக தெரியா வந்து கேட்குறீங்களாண்ணா. கோல் போது போல இந்த வேலைக்கு சொன்னாங்க. ஓமக்கா அந்த உங்களோட ஹோட்டல் வினோலா லொக்கேஷன் வந்து காட்டுற இடத்துல காணலையே ஹோட்டலு. நாங்கள் இப்போ உங்களோட அந்த ஹோட்டல் லொக்கேஷன் காட்டுறது அந்த மாதா சுருவம் ரெண்டு இருக்குதல்லோ. ஓ அந்த சுருவ ரோட்லாம் நிற்கிறோம். நாங்கள் ஒரு 7 பேர் வாரோம். புக் பண்ணீங்களா இல்லையே? புக் பண்ணல. ஆனால் நாங்கள் அவைலபிலிட்டி பார்த்து 4 ரூம் இருக்கண்டா. அப்புறம் ஓகே நீங்க அதுலயே உங்களோட ரைட் ஹேண்ட்ல பாருங்க பெரிய ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு போட்டாப்புல பெரிய ஒயிட் கலர் பில்டிங் ஒன்னு இருக்கு. ஒயிட் கலர் பில்டிங்கா? நிக்கிற இடம் எது? ஸ்ரீ பேக்கரிக்கு முன்னுக்கா? நாங்கள் இப்போ அந்த மாதா சுரத்துக்கு முன்னால் ஒரு ரோட் ஒன்று போனது அதுக்கு விட்டுட்டோம். தேடி பார்த்தாங்க போட் போட்டிருக்கு. அவங்களோட ஹோட்டல் போட் வந்து லைட் ஒர்க் பண்ணது இல்லைன்னு பக்கத்துல வீடுல கொடுத்துருக்கோம். அப்படியே லைன்ல இருங்க. நீங்க இந்த மாதா சுருவத்துக்கு முன்னுக்கு தானே நிக்கீங்க? ஓ மாதா சுருவத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் அந்த 2 மாதா சுருவம் கிடக்கு நீல கலர்ல. நில்லுங்க
இருக்கீங்க? ஓ வெஹிக்கிளாக்கா கேடிஹெச் உண்டு. கேடிஹெச் ஒன்றுல ஆக்கள் நிக்காங்க ஒருக்கா பாருங்களேன். அந்த 2 மாதாசுரத்துக்கு முன்னுக்கு நிக்காங்களா, இடையில நிக்காங்க, முன்னுக்கு தானே அது. 2 மாதாசுரத்துக்கு இடையில நிக்கிறவன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் இடையே ரோட்டோனுக்கு விட்டுட்டோம் பாருண்டாக்கணும். ஒரு 50 செகண்ட்ல நிற்போம். கேடிஹெச்ல வந்திருக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு எடுக்கும். அப்போ நீங்களும் நினைக்கிறீங்க? நான் நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட் ஷிஃப்ட் வந்து வெறும் போயிடாள். அவர் தான் அதில் வராரு, உங்களை அசிஸ்ட் பண்ணுவேன். சரி சரி. அப்போ நான் 2 இந்த சுருவத்துக்கு முடியல நிற்கிறேன்னு சொல்லி அனுப்புங்க. இது சில்வர் கலர் கேடிஹெச் நம்பர் எனக்கு தெரியல. எனக்கா பாருமா இன்னும் வேலையில் அவரை கொஞ்சம் நிற்க சொல்லுங்க. பாருண்டாக்கண்ணா போட்டு திருப்பிக்கலாம். ஹோட்டல் போட்டுக்கே லைட் இல்லையா நீங்கள் ரூமுக்குள்ளே என்ன ஆடு ஏன் இந்த ஒரு கொடியும் சைக்கிளில் வரான் பேர் அவன் தான் நாளா என்ன தெரியுது நான் தான் காய்ச்சான். ஆமாம் ஆமாம். நீ இவ்வளோ மெட்ரா நினச்சிப்படா என்ன தெரியுமாண்டேக்க வீடியோவில் பார்த்து எனக்கு கேட்குறேன். அதுதான் அப்படி நினைக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரே இல்லையே. பொருள் என்ன ஹோட்டலுக்கு வரவேற்பா இருக்கோ ஆக்களை கடவுளே. ஐயோ அக்கினி அம்மா சுண்டல் நல்லா ஷோக்காக தான் இருக்கும் போல. இல்லை இல்லை இதெல்லாம் இதுதான் ஓமடாப்பா இங்கே இவ்வளோதான் இருந்துன்னு தெரியாண்டடா பந்தாள். இந்த வாரக்கு அதான் லைட் எரியல இல்லை சொன்னுவா கடையில் இது லைட் போட கொடுத்தீங்கன்னா அவ சொல்லிக்கோ மெரியும் தம்பிரே இல்லை நிப்பாட்டி விடுறோம் நாங்கள் தம்பி இப்போ கதாவத்துல பம்பர் ஹோட்டல் ஃபுல்லாக எங்களுக்கு தாண்டேக்கா. வேலைப்பாடு கிட்டடி தான் நடந்தது. இது ஃபேமிலி ரூம் என்ன அப்பன் திருப்பி திருப்பி பார்க்குறாக்கா. ஓமாக்கா இங்கே உங்களோட இந்த ஹோட்டலு பக்கத்து ஹோட்டல் வாசலில் நின்று வரா சரியா. அப்போ நாங்கள் அவரை கேட்டாங்க இந்த ஹோட்டல் வினோவில் அங்கே இருக்குதுன்ற அப்படி ஒன்றதுக்குள்ள இல்லையன்ற. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த போட்டு இருக்க வழியை பார்த்து போட்டோம். ஏன்னு சொன்னால் உண்மையாக நல்ல ரேட்டு கொடுக்குறீங்களாக்கா. இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்கள வந்து சர்ச் பண்ணி பார்த்து போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஓகே. ஃபுல்லா ஹவுஸா கொடுத்தது, அண்டர்ல கீழ ஒரு பேமெண்ட் மேல ஒரு பேமெண்ட் தான் கொடுத்தது. ஓகே. இப்ப ஜூலை மாசத்துல இருந்தா ஃபுல்லா கொடுத்தீங்க ரூம்ஸா. ஓகே. அதான் பிரச்சனை. அதுல ரெனோவேஷனுக்காக தான் இல்லை நான் வந்து நீங்கள் என்ன வேலை செய்யணும் கேட்டீங்கக்கா. நான் வந்து இந்த யூடியூப் சேனல் செய்கிறேன். நான் வந்து வீடியோ செய்கிறேன். வந்து நான் என்ன சொல்கிறேன் நார்மலாக இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே வ்ளாக் எடுக்கிறோம். ஈவன் உங்களோட ஹோட்டலில் கூட நாங்கள் இன்றைக்கு ஸ்டே பண்ணுறத கூட அதை நாங்கள் சொல்லுவோம். அப்போ சொல்லக்குள்ளே உண்மையாக இப்போ எங்களை மாதிரி வர்றவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த போட்டு நீங்கள் சரி பண்ணி விட்டீங்கன்னா தான் நல்லது. ஓகே ஓகே நான் செய்கிறேன். பட் எனக்கு ஹெல்ப்பாக நான் உங்களுக்கு அமௌண்ட் குறைச்சது மாதிரி அதால ஸோ எனக்கு ஹோட்டல் அங்க இருக்கிற ரூம்ஸ் அந்த இருக்கிற வில்லேஜ் அந்த இதை இருக்கு அப்படி எடுத்து நீங்க அப்படி போடுங்க. அதெல்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம் அக்கா. நாங்கள் கதைக்கிறது நோமலாக ஃபனியாக தான். நான் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக உங்களோட கதையில கேட்டால் நான் நோமலாக அப்படி தான் கதைக்கிறாங்களா. ஆனால் நல்லது மட்டும்தான் செய்வோம். யோசிக்காங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. பாய் பாய் பாய். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய். இல்லை உண்மையாட தம்பி இந்த ரூமுக்கு இந்த ரேட் பெஸ்ட் ரேட் தெரியுமோ. நான் பெம்பலாக காய்க்கிறது ஓகே. எங்கேயாவது ஃபேமிலி ரூம் 5000 ரூபா கொடுப்பாங்களா சொல்லுவா. அப்படியே கோல் கட்டாக போச்சு. நான் கோல் லைனில் நிற்கிறான்னு வச்சுல காய்ச்சி கூட. ஆனால் உண்மையே மாதிரி தான்டா. சத்தியமாடா சம்படி எந்த பர்ஸ் கடை கிடக்கும் கிடக்கா.
ஓகே அப்போ 11,000 ரூபாய்க்கு 7 பேர் தங்குறதுக்கு உண்மையாக பட்டலாம்டாப்பா பார்க்குறானே கேமராவில் இந்த லைட் இப்படி எரிய அது நான் நோமலாக வந்ததுலேருந்து அப்படி தான் இருந்துட்டேன் இப்போ சுத்தம் பாருங்க இந்த பாருல இந்தா அது உண்டே போல அப்படி தான் இருக்கும் பாருங்க வேற ஒன்று இருக்கு ஆனால் எங்களுடைய அதே கேமரா தான் அது இந்த அடுத்த வேர்ஷன் இது வீட்டேருந்து பாப்பினேடா எப்படியும் அப்போ இந்த ஹோட்டல் வினோலோட லொக்கேஷன் வந்து நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணேன். பட் வந்து நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் வரும் வந்து லைக் ஒரு வீடு மாதிரி தான். ஆனால் உண்மையிலேயே வந்து நல்ல பிளேஸ் வந்து உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது வந்து எப்படின்னா ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது வந்துட்டு ஏர் கண்டிஷனோட வந்து நார்மல் ரூம் 4,000க்கும் ஃபேமிலி ரூம் வந்துட்டு 5,000க்கும் தராங்க. அதுவும் per பர்சனுக்கு வந்துட்டு 1,000 ஆட் பண்ணுறாங்க. அப்படின்ற வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃப்ளெக்சிபிளாக போகிறாங்க. என்னடா கிட்ட கொண்டாரு அப்போ உண்மையிலே இதை நீங்கள் வந்துட்டு இது செய்யலாம். அந்த அக்கா ஹேச்சாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து எங்களுக்கு கூட அந்த ரேட்டு குறைக்கணும் இல்லை. ஆனால் அவங்க வந்து எங்களுக்குமே ஒரு 1000 ரூபா குறைச்சி விட்டுருக்கேன். அப்போ உண்மையாலேயே நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். வந்து ஹெல்ப் மீன்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சதால வந்துட்டு யார்ட்டையும் பேமெண்ட் வந்து வாங்கி நாங்கள் எதுவும் செய்கிறதில்ல. எங்களுக்கு பிடிச்ச ஆளாக சொல்லிக்கோம். அப்படியே ரூமையும் போயிட்டு காட்டுறேன் பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது அந்த ஹலோ யா பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸ்பைசி ஃபுட்னு சொல்லி ஒன்று இருக்கு கிங் லாப்ஸ்டர். இந்தியாவில் சிவா ஹோட்டல்ல வந்து நீங்க நம்மள பாரம்பரியமா சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடலாம். இங்கே பக்கத்து மீன்ஸ் இந்த ஆதி ஹோட்டல் இருக்கு அந்த ரோட்லையாக்கா? இல்ல ஆதி ஹோட்டல் ரோடு இல்ல. நான் சொல்றது கிங் லாப்ஸ்டர் வந்து நீங்க நிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் எங்க நல்ல சாப்பாடு கடை இருக்குது. நான் சொல்றேன் ஒன்று ஸ்பைசி ஃபுட் வேணும்னா கிங் லாப்ஸ்டருக்கு போங்க ரெஸ்டாரண்ட். இல்ல நாங்க இருக்கிறோம் இப்போ உங்களோட இதன்படி எது நல்ல பெஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்க வந்தவங்க. கிங் லாப்ஸ்டர் நல்ல அதோட மெனுவை நான் உங்களுக்கு அனுப்பிவிடவா? ஸோ நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்கக்கா பாப். சரி ஓகே ஓகேக்கா தேங்க்யூ. லேடிஸும் ஜென்ஸுமா வந்திருக்கீங்க? நாங்கள் லேடிஸ் தான். ஆனால் எல்லாம் வயசான லேடிஸ் தான். நாங்கள் ஜென்ட்ஸ் ஒரு 4 சின்ன பொடியில் நிற்கிறோம். மற்ற லேடிஸ் கொஞ்சம் வயசானாங்கள். மார்னிங் நாங்கள் ஏர்லியாக போயிடுவோக்கா. பிரச்சனை இல்லை. எங்களால் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. உள்ள போய்ட்டு ரூமையும் காட்டோம்னா ஓகே. பேக்கடு இங்கே திருப்பி கொள்ளையில் அனுப்பிக்கிறா உங்களுக்கு நீங்கள். ஓகே பாடிக்கல தம்பி. இப்போ நாங்கள் படிக்கல வரைக்குள்ள இல்லை மேடம் நிறைய பேர் வரைக்குள்ளே அதுவும் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி நாங்கள் நம்பரை வச்சோம்டா. அக்கா நம்பரை வந்து நல்லது எந்த பேக் அடிக்கல. அப்போ நான் என்ன இது அக்னி தான் போடும் பூந்தெடுக்க. வா பேக் வச்சுட்டுடா. பேக் எடு இஞ்சி வேறு பம்பில். நான் இப்போ நம்பர் 7 ஆயிடலோ. அவள் அக்காவோட காய்ச்சி நம்பர் 7 ஆயிடலோ. என்னென்னு 7 வச்சுக்கன்னு வேறு ஹோட்டல் வினோலான்னு சொல்லி எந்த நம்பரை 7 வச்சுக்க. அங்கே வர நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த நம்பர் வருது. அப்போ நான் புதுனா கொண்டு பார்த்தேன். போடுறா ஃபோன் நம்பருக்கு நம்ம இது விட்டு போட்டுனாக்கா அந்த ஃபோன் லொக்கா போயிட்டு. அண்ணா சரி வேறு எழுபாது யார் இது. ஆனால் இது என்ன சொல்லலாம், இது வந்து இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதால் இன்னும் பெட்டர் என்னென்னு சொன்னால் இதுடா ஃபுல் பெயிண்டிங்கெல்லாம் புதுசாக செஞ்சு ஃபேன்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே புதுசாக போட்டு வச்சுக்காங்க. ஸோ அதால் எங்களுக்கு இன்னும் பெட்டர். ஈவன் வாஷ்ரூம் கூட நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ உள்ள போய்ட்டு காட்டத்தான் போகிறோம் வந்து. அக்கா லொக்கர் தான் அந்த நம்பர் லொக்கர் தான் பூங்காட்டு வாங்க. இப்போ ஹோட்டல் பார்க்குறோம் வாங்க. ஓடியாங்க இது அப்படியே இந்த மென்னா சீரீஸ்லேருந்து கொழும்பு போகிறதெல்லாம் அப்படியே பாட்டாக வருமா. இதை நான் தொடங்க மாட்டேன். பாட்டாக வருமா. இங்கே வாங்க மாபிள் வந்து புதுசாக பதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இங்கே இது என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ தம்பி ரெடி பண்ணி கொண்டு கேக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம வரைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு லுக் கொண்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒயிட் சீட் போட்டு வந்து இந்த ரெட் இது போட்டாங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் வந்து இங்கே ஏசியும் பாருங்க வந்து புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு சத்தமோ கரகரப்போ இல்லாட்டி ஏசி வந்துட்டு குறைவான தன்மையும் இருக்காது. இப்போவே எனக்கு நிப்பாட்டவும் போட சரியாக குளிருது. ஆனால் கதவு திறந்துருக்கோடையா பரவாயில்ல. அந்த பக்கம் கொஞ்சம் உள்ளுக்கோடையா பிரச்சனை இல்லை. அடே இந்த ரூமடாப்பா நாங்கள் 4 பேர் நிற்கிறாக்கு 6,000 ரூபாய்க்காரன் தருவானே யோசிச்சு பாரு.
இது வந்து அக்காண்ட இந்த நம்பர் தான், நெட்டில் இருக்கிற நம்பர் தானே, கேட்டு போட்டு சொல்லி விடுவோம் நம்பர் நாங்கள் வீடியோலே. ஹலோ ஓமாக்கா, இந்த நம்பர் வந்து நீங்கள் நெட்டில் போட்ட நம்பர் தானே? அப்போ நான் எங்களோட வீடியோலையும் சொல்லி விடுறேன், என்ன பிரச்சனை இல்லை தான். என்ன அப்புறம் மார்கரி பர்சனல் நம்பர் என்ன? பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. மெத்தது நான் நம்பர் அனுப்பியிருக்கேன் அந்த ஹோட்டல். அது நான் பார்க்குறேன்க்கா. பார்த்துட்டு வேணுமெண்டா கால் பண்ணி சொன்னா கொண்டு வந்து தருவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இப்போ யாராவது சொல்லி வெளியே சொன்னீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர்ல அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்க எதாவது குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடியும் இப்போ யாரை போய் எடுத்துட்டு வந்து நீங்க அங்க ஹோட்டல்ல இருந்தே சாப்பிடலாம். சரி. நான் அது உங்களோட ஹோட்டலா இல்லையே? ஆமா, அதுதான் நான் பார்த்தேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு தூரம் வடிவா சொல்றீங்களே யோசிச்சேன். இல்ல இல்ல, நான் அந்த ஹோட்டல்ல மேனேஜர். மேனேஜரா? அப்ப சொன்னாலும் கொண்டு வந்து தருவாங்களோ? கொண்டு வந்து தருவாங்க. ஓகே. பட் நாங்க போய் பார்த்து சாப்பிடுவோம். நீங்க அங்க நிக்கிற எங்கட பாய்ட்ட சொன்னா கொண்டு வந்து தருவார். நீங்க அவருக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். இல்ல இல்ல, பிரச்சனை இல்லைக்கா. பக்கத்து தானே, லொகேஷன் இருக்கு தானே. நான் போய் அதுல நாங்க அங்க போய் சாப்பிடுறோம். ஓகே, போய் சாப்பிடுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ, பாய். அப்படியே நம்பர் சொல்லுவேன். 070-694-41-18 என்ற இலக்கத்துக்கு அழைச்சிங்கன்னு சொன்னால் சரி, வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்துடும். வந்து அப்படியே படுக்க தாங்கிறதுக்கு கழுவி போட்டு மேலே வச்சேன் எல்லாம் வெள்ளை சீட்டண்டபடி. ஏன்னா என்ன வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரியில்லை தான். பாத்ரூமுக்கு காட்டுவோமே, அதுக்கு அக்னியை விட உம்பளங்கப்படுத்துறதுக்கு. அக்னி வாங்கோ, வேறு கண்ணாடி வாக்குமா போடாக்கா. இந்த நேரமும் நேரம் பார்க்குறப்ப வாரத்தில் மெக்கென்னட்ட கிடக்கு. உங்கள் என்னத்தை கொண்டு விளங்கப்படுத்த பிராண்டு பார்ப்போம். நீ சமாளிக்காத. இஞ்சி வா, நான் பாருன்னா அப்புறம் உன்னை விளங்கப்படுத்த விட்றேன். கண்ணாடி போடணும். இல்லை, நான் உன்னை அனுப்பிக்குள்ள புரியுதா? நான் தருவேன் பாடிக்கு. நீயே முழு பெரிய வகடி அல்ல. நீயே முழு பாடியா இது வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்து போகிறது. உண்மையிலே நல்லா இருக்குல்ல. இது வந்து இந்த மாவுள் வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பிற ஒரு சிங் இருக்குதுங்கால. இது வந்து ஒரு ஃபோர்னஸ் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த கொமாட் இருக்குது, பிற எங்கே டிஷ்யூ இருக்குது. இந்த டிஷ்யூ நீ வந்து தெரியும். இந்த டிஷ்யூ சரி. யா, நீ என்ன டிஷ்யூ இல்லை நோம்பணும்? என்ன நீ டிஷ்யூ நோம்பணும்? டிஷ்யூ ஏன் முடிஞ்சு தண்ணி போகும். அப்போ இதுக்கா நல்லா இருக்கு. இனிதான் போய் பார்க்கணும் இந்த மாதிரி. ஆனால் நீட்டாக இருக்கா? நீட்டாக இருக்கு. நான் உடுப்பு துவைக்கலாம் துவைச்சி போடலாம் இதில். ஆனால் கழுவி காயப்படலாம் தெரியல. குளிக்க போகிறேன், ஸ்விம்மிங் பூல் குளிக்க போகிறேன். தண்ணி ஓகே, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ வரும். போய் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோ வரும். நீ ஃபுல்லாக திறந்துட்டே போகலாம். ஆமாம், மண்ணவா குளிக்கும் இல்லை. குளிக்க தான் போனோம். நீ குளிக்க கிளீனாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப பொருட்கள் வந்து முக்கியம் கூட கிளீன் தான் முக்கியம். அந்த வகையில் ஓகே கொஞ்சம் வாஷணும். அதான் அதான் அங்கடம் கழிச்சு விட்டுலாம். ஒரு அழகான மிரர் கொடுத்துருக்காங்க. உங்களோட முகங்களை பார்த்து கொண்டு இதில் எதுவும் உங்களுக்கு தேவையான ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு சொன்னால் இதிலேயே போட்டு கொள்ளலாம். மார்னிங் யூஸ் பண்ணுறீங்களே, கேள்விப்பட்டு நைட்டில் போயிட்டு சொல்லி. அதுதான் நல்லா இருக்கு, கிளீனாக இருக்கு. நம்பி வாங்கோ. ஒரு நல்ல ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல தரமான ரூம் உண்டு. எடுத்து வடிவா நித்திர உண்டு. உங்களுக்கு தேவைக்கேற்ற மருந்து கொண்டு போகலாம். இப்படியே இனி சாப்பாடு எல்லாம் சாப்பிட கிடக்க விளையாட்டு கிடக்க தம்பி விட பொண்ணு செய்யணும். அப்படி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இனி இது எங்கட ரூமா இருந்தா இனி இது எங்கட ரூம் எங்கட கொட்டார ஒன்றுக்கும் யோசிக்கா. நீ இப்படியப்புறம் வந்து பார்த்தானே நீ எங்களை எடுக்க மாட்டேன் ஹோட்டலுக்கு. இதெல்லாம் வேணாம் பண்ண. ஏன்னா அந்த
என்ன சொல்லுங்க நீங்கள் உங்களோட கடமைக்கு போனால் போடும் ஆனால் இதெல்லாம் தேவையில்லை என்ன சும்மா இதுக்கு எங்களுக்கு போட தேவை சரி கஷ்டப்பட்டு காய்க்கிறேன் திருப்பி இருக்கடா பாட்டா இவ்வளோத்த காய்ச்சி போடும் 15 நிமிஷம் காய்ச்சி போடுறேன்டா பாகிதாஸ் இவன் நான் சொன்னேன் நல்லா சமாளிக்க போல இதான் நீ யாருக்கு போட்டு அனுப்புற நான் போட்டு அனுப்பல இந்த சிஸ்டங்கள் பிள்ளையாங்க இல்லை நானும் அதே வந்தாச்சு என்ன என்னண்டா இதான் பிளஸ் இது வந்து நோம்புலா ஒன்றா அதில் என்ன விளக்கம் பார்த்தா இதுக்குள்ள ஏதோ ஒரு சிஸ்டம் உண்டு இங்க வந்து தான் ஒன் பண்ண போறேன் பார்த்தேன் அதுதான் செட் பண்ணி கமராக்கள் நிற்கிறீங்க கமரா தான் சொல்றேன் இந்த பிளஸ் ஒன்றா இல்லடா இல்ல அவன் கேள்வி என்னண்டா இவ்வளோ பிரச்சனை ஆனந்தம் கேட்கல நீ ஏன் இந்த டைம் போட்டோ எடுக்க பாப்பா நான் சொன்ன சரி தானே கேமராக்கா நின்றுருக்கேன் அதை இவ்வளோ பிடிக்கல மன்னார்ல நீ சொன்னத மன்னார் ரூம்ல நிக்க வந்து இப்ப மன்னார்ல வைக்கிறாங்களே இது தெரியா அதுக்கு மன்னார் ரூம் அதாவது இப்ப என்ன சொல்ல வர கருத்து என்னண்டா தம்பிக்கு வந்து எல்லா இடமும் ஆக்கள் இருக்கு தொங்கு வாழத்துல எடுத்த போட்டோ அனுப்பி கிடக்கடா சூப்பரா கொஞ்சம் பட்டா சரி அம்புட்டா அதுதான் என்னென்றால் உண்மையா நல்ல ஒரு ஹோட்டல் நல்ல ஒரு மேனேஜர் இல்லை ஏசி அது கதவை முடிவிட்டா சரி ஏசி குக் பண்ணி அடிக்கும் அதில் நான் படுக்கிறேன் சரியா அதில் நான் படுக்கிறேன் இல்லை தனியன்றபடியா தனியன்ற என்னடா நான் அதில் சொன்னேன் இதில் உனக்கிட்ட மனுஷன் படுக்கலுமே டபுள் கட்டில் எனக்கு வேணாம் நான் தனியாக போகிறேன் என்னென்றால் இங்கே இதை முடிச்சு போட்டு ஒரு ஹோட்டல்கிட்ட பேர் போட்டிருக்கேன் அங்கே போய் சாப்பிடுவேன் சரி அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் நிற்கிறேன் வந்து அக்கா காய்ச்ச கதையை பார்த்து தான் கேட்டேன் உங்களோட ஹோட்டலில் ஒன்று பார்த்தியா வேறு ஹோட்டலில் நான் ஏன்டா இப்போ வேறு அங்கே போய் சாப்பிடுங்க ஒரு அடிஷனல் சாப்பாடுகள் இருக்குது தேவைண்டா கொண்டு வந்து தருவாங்க என்னாம்பியா அது நோமல் ஆனால் உண்மையாக அப்படி தான் இருக்கும் தெரியுமோ எந்த ஒரு பிஸ்னஸையும் வளர்க்கணுமெண்டா நாங்கள் எங்களோட இடத்த விட்டு வந்து இறங்கி அந்த வேலையை பார்க்கணும்டா அப்படி இல்லாட்டி வேலை இல்லை உண்மையிலே இந்த ஹோட்டலுக்கு வாங்கோ லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அக்னி மென்ஷன் பண்ண மாட்டேன் எடிட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் நெட்லேயே அடிங்கோ அதுதான் சொல்கிறேன் தெரியாடி தானே எனக்கும் தெரியாது இவன் பகுதிக்கு என்னது சொல்ல ஃபோன் நம்பர்னா பரவாயில்ல லொக்கேஷன் மென்ஷன் பண்ண எனக்கு எப்படி தெரியுமா அப்போ வாங்க ஹோட்டல் வினோலான்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி வாங்க வீடு மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் நிற்பியல் அண்டைய நாளைக்கு இப்போ சீசன் இல்லை தானே அதாவது சொல்கிறேன் வந்து அந்த மாதிரி நின்றுட்டு போகலாம் உண்மையாக சொல்கிறேன் இப்போ என்ன பேர் எங்களை வீடியோ பார்க்குறாங்க என்ன வந்தால் கட்டாயம் இங்கே வந்து அவங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு தம்பி ஒரு நாம எடுக்கல ஓ நீ படுத்த வீட்டில் சொல்லு அது படிக்க முடியாது ஆனால் சரி அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம் ரைட் இப்போ மன்னாருக்கு வந்த கையோட இந்த வீடியோ வந்து முடியுது வந்து போஸ்ட்மே நம்மடியே காட்டணும் தண்ணியெல்லாம் பார்த்த வரியா இருந்து காட்டணும் அது மாரி இருந்தோம் கடவுளே சனியும் குப்பை கடையில் காய தொழிலா தெரியுமா என்ன இல்லை மேம்பி என்னத்துல முடிய போனேன் தெரியா பாப்பா தெரியாது அப்போ நம்ம முடிச்சு கொள்ளுவோம் பேங்க படுக்கே பேங்க பின்னால் சும்மா எந்த வந்தோன்னு படுக்கே பேங்க அதுதான் போல நானும் இல்லை அதுதான் சரி தொங்கு வாரத்தில் இது வான முறையிலாம் கலைப்பண்ண சொல்ல கொண்டு மெயில் தான் ஒரு சைக்கிள் அதுக்காண்டி இப்போ என்னென்னா இரவு ஓட்டம் நித்திர மொழிப்பட்ட ஆடுகள் நிமிந்த அது ஒன்று இருக்குது மற்றபடி அந்த ஒன்றும் சொல்கிறாக்கில்ல இந்த சைக்கிள்கள் அதுண்டா சொல்லலாம் சரி தானே அப்போ நான் வந்து முடிச்சுக்கொள்வோம் என்ற தம்பி ஒரே யோசனை நினைக்கிறான்டா அப்போ நிமிஷம் கூட விளங்குது முடிச்சு இல்லை இதுக்கேண்டி இல்லைடா அடுத்தடுத்த பாட்டுகளுக்கு நீ தான் செய்ய போகிற வந்து பாட்டுகளுக்கு நீ தான் இசையமைக்கணும் அது அடுத்தடுத்த அப்போ சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு வந்து விளக்கிட போகிறோம் வந்து அங்கே இருந்தேன்னு சொன்னால் திருக்கேஜத்தில் இருந்தேண்ணா அப்போ இது அப்படியே பாட்டாக தொடரும் சரியோ அக்னி சொன்ன மாதிரி கொழும்புலவே எடுக்கத்தாங்க கொழும்புலவே அந்த ஹோட்டலில் எடுக்கத்தாங்களா வீடியோ சரியோ முடிச்சுக்கொள்வோம் பாயா ரைட் சரி அப்போ இப்போ என்ன குளிக்கணும் போடா அப்பாடி என்ன குளிக்கணுமா அத்து என்ன குளிச்சுட்டு சாப்பிட போறீர்கள் அதுக்கு தானே கதைக்கிறேன் மக்கள் விரட்ட மிஞ்சியாண்டு அவள் சொன்னுவா சத்தமாக தான் காய்க்க சொல்லி ஏன்னா ஹோட்டலுக்கிட்டே ஆக்கள் ஆனாலும் எடுக்க சொல்லி கொஞ்சம் பேர்
உங்களோட சத்தம் இப்போ ஊர் ஃபுல்லா இருக்குது. எசுபுசுமி உன்ன போவோமா? போயிட்டு சாப்பிட்டு வந்து குளிப்போம்ல. இப்போ குளிக்க போனால் லேட் யாரும் சாப்பிட்டு வந்து குளிப்போம். அதான் சரி. சாப்பிட்டு வந்து சீக்வென்ஸ் விளையாடிட்டு அதுக்கு பிறகு சீக்வென்ஸ் வந்து 1 மணிக்கு வர முடியாது. 1 மணிக்கு சரி 7 மணிக்கு போவோம். சரி அப்போ கிளம்பும். அப்போ சாப்பாடு எடுக்க தானே சாப்பாடு எடுத்தா எடுப்போம் வேணா என்னமே சாப்பாடு பிறகு சாப்பாடு இங்கே எடுத்துருவோம். சாப்பாடு சொன்னால் இங்கேயும் போயிருமா இங்கே எடுத்துருவோமா? ஆனால் என்ன கடையில் போய் பாம்மா ஓகேண்ணா. அந்த அக்கா ஒரு ஹோட்டல்கிட்ட பேர் அனுப்பி அங்கே போய் பார்க்க சொல்லி இங்கே மெனுவா அப்படிங்களே இங்கே இங்கே மெனு ஆள் பார்க்குது ப்ரோ. போவோமே போய் பார்த்து சாப்பிடுவோம். என்ன இப்போ வாரம் எப்படி இருந்தே வந்தால் அப்புறம் சாப்பிட தான் பண்ணும். போனால் நம்ம பார்த்து அதுக்கு தான் செய்யலாம். ஓ கொண்டா அதான் அப்படி செய்வோம் வேணா தம்பி. அப்போ போவோம். சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்து குளிப்போமா? வீடியோவில் மாற்றி காய்ச்சுவேன் குளிச்சுட்டு சாப்பிடுவேன். ஆனால் உடுப்பு இல்லை அதே உடுப்பு இல்லை போய் சொல்ல வேண்டாம் வேணா. அப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்து குளிப்போமா? அப்போ